உறவுக்காரரால் உயிரோடு பெட்ரோல் ஊற்றி தீ வைத்து எரிக்கப்பட்டதால் உடல் கருகிய நிலையில் உயிருக்கு போராடும் விசிக பிரமுகர் சூசைநாதன் இவர்தான். உளுந்தூர்பேட்டை அடுத்த எரையூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் சூசைநாதன். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சமூக நல்லிணக்க பேரவையில் மாவட்ட அமைப்பாளராக பொறுப்பு வகித்து வருகிறார். இவர் சம்பவத்தன்று இரவு வீட்டிற்கு வெளியே குடும்பத்தினருடன் படுத்து உறங்கிக் கொண்டிருந்தார். நள்ளிரவில் அங்கு வந்த உறவுக்காரரான சின்னத்தம்பி என்பவர் இவர் மீது பெட்ரோலை ஊற்றி தீ வைத்துவிட்டு தப்பி ஓடியதாக கூறப்படுகிறது. உடல் முழுவதும் தீப்பற்றிக் கொண்டதால் உயிர் பிழைக்க அங்குமெங்கும் ஓடிய சூசைநாதனை உறவினர்கள் போர்வை மற்றும் வாழை இலைகளை போர்த்தி தீயை அணைத்தனர். அதற்குள்ளாக அவர் உடலில் பல இடங்கள் கருகின. உயிருக்கு ஆபத்தான நிலையில் அவரை கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக சேர்த்தனர். அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக சின்னத்தம்பியை பிடித்து போலீசார் விசாரித்தனர். நடத்தை சரியில்லை என கூறி சின்னத்தம்பி தனது மனைவியை பிரிந்து வாழ்ந்து வந்ததாகவும், இந்த விவகாரம் தொடர்பாக சில தினங்களுக்கு முன்பு இருவரையும் அழைத்து சூசைநாதன் பஞ்சாயத்து பேசியதாகவும் கூறப்படுகிறது. மனைவிக்கு பல்வேறு ஆண்களுடன் தொடர்பு இருப்பதாக கூறி சேர்ந்து வாழ மறுத்த சின்னத்தம்பியை சூசைநாதன் தாக்கியதாக கூறப்படுகிறது. அன்று முதல் சூசைநாதன் மீது சின்னத்தம்பி ஆத்திரத்தில் சுற்றி உள்ளான். சம்பவத்தன்று இரவு 10 மணிக்கு சூசைநாதனை தேடி வீட்டுக்கு சென்றவனை வீட்டில் இருந்தவர்கள் காலையில் வா என்று விரட்டியுள்ளனர். செல்வது போல அங்கிருந்து நகர்ந்தவன் இருட்டுக்குள் மறைந்திருந்ததாக கூறப்படுகிறது. வீட்டின் வெளியே அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்த சூசைநாதன் மீது அதிகாலை 2:45 மணி அளவில் தான் கையோடு கொண்டு வந்திருந்த பெட்ரோலை சூசைநாதன் மீது ஊற்றி லைட்டரால் தீ வைத்ததாக சின்னத்தம்பி வாக்குமூலம் அளித்ததாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவத்தை நேரில் பார்த்த உறவினர்கள் கண்ணீர் மல்க விவரித்தனர். அப்படி ஒரு படத்துல போட்டு எரிய வைக்கிறாங்களா அந்த மாதிரி நீங்க ஏதாச்சும் அவங்களுக்கு நல்ல வயசு செய்யணும். அவங்க உயிரோட வெளியே வரக்கூடாதான். குடும்ப விவகாரத்தில் பஞ்சாயத்து பேசியதால் உறவினரால் விசிக பிரமுகர் உயிரோடு எரிக்கப்பட்ட சம்பவம் அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக உளுந்தூர்பேட்டை செய்தியாளர் ஹரிராஜன்.